பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நடக்கிறது யாரோட ஆட்சி? தலைவர் தளபதி ஆட்சி. கண்டிப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பீங்க. இந்த ஈரோடு மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கே ஆனந்தன் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமையன் கே ராமலிங்கம் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் விஜய் வெங்கடேஷ் அவர்களே, இந்த விழாவை இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஈரோடு மாநகர மாவட்ட கழகத்தின் இணை செயலாளர் அருமை சகோதரர் ஹக்கீம் அவர்களுக்கும், மாவட்ட பொறியாளர் அருமை சகோதரர் முருகேஷ் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும், இந்த விழாவை ஏற்பாடு செய்ய அரும்பணியாற்றிய வீரபஞ்சத்திர பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், சம்பத் நகர் பகுதி கழக செயலாளர் அருமை தம்பி விஜய் அவர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எனது இரத்த உறவுகளுக்கும், எனது சகோதர சகோதரிகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தலைவர் தளபதியோட ராசிக்கு இன்னைக்கு கடவுளா பார்த்து வர்ண பகவானா பார்த்து மழை பொழிஞ்சு இன்னைக்கு இந்த 100 நாள் சாதனை தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் சாதனையை மழையா பொழிஞ்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆனந்த் சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக நம்ம போராட்டம் பண்ணும்போது எவ்வளவு இடையூறு, எத்தனை பிரச்சனைகள்லாம் சந்திச்சு இந்த இடத்துல நம்ம கூட்டம் போட்டோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தால் இன்னைக்கு இதே இடத்துல அதே போலீஸ் பாதுகாப்போட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி பெருமையா பேசுறதுக்கு இந்த மேடை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆளுங்கட்சி. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிற எதிர்கட்சி நண்பர்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயும் தன்னுடைய உழைப்புல பெட்ரோல் செலவு பண்ணி காசு செலவு பண்ணி இன்னைக்கு இந்த கூட்டம் கூடி இருக்குது. யாருக்கும் 10 பைசா கொடுத்து கூட்டம் சேர்க்கல. இதுதான் மாற்றம். இதுதான் மாற்றம். 1 ரூபா பணம் வாங்காம தலைவர் தளபதி மேல நம்பிக்கை வச்சு நம்ம தலையெழுத்தை மாத்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கையில வாக்களிச்சாங்கல்ல மக்கள், அதுதான் மாற்றம். அடிப்படையா
நம்ம இந்த பகுதியில் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். நம்ம கால் தடம் படாத இடம் இங்கே கிடையாது. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், தினம் தினம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம கூடயே இருந்து பார்த்துருக்குறோம். நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த நம்பிக்கையில ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்ன இன்னைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா ஆக்கிய இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க எந்த நம்பிக்கையோட தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சீங்களோ இந்த 5 வருஷத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பா செயல்படுவோம்னு இந்த நேரத்தில் வாக்குறுதியா கொடுத்து, பொதுவா தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா 50 ஆண்டு காலம் கடந்தும் அந்த தலைவர்கள் பேரை உச்சரிக்காத இடமே கிடையாது. அதே போலதான் இந்த 5 வருட ஆட்சி முடிஞ்சது பிறகு இன்னும் 100 வருஷத்துக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க தலைவர் தளபதியை பத்தி இந்த தமிழ்நாடே பேசுற அளவுக்கு இந்த 5 வருஷ ஆட்சி இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விஷயம். ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அமைச்சரவை கூட்டத்தில் உட்கார்ந்து அமைச்சர்கிட்ட எல்லாம் தலைவர் தளபதி சொல்றாரு, மிகப்பெரிய நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை, என் மேல மக்கள் நம்பிக்கை வச்சு எப்படியாவது அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோங்கிற நம்பிக்கையில எனக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்கள் ஆயிட்டீங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த பதவி, உங்க தனிப்பட்ட கெத்து காமிக்கிறதுக்காக இந்த பதவி கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன், எனக்கு அமைச்சர் முக்கியமா மக்கள் முக்கியமான்னு கேட்டா எனக்கு மக்கள் தான் முக்கியம். 5 நிமிஷத்துல உங்களை தூக்கி எறிஞ்சிருவேன், 5 நிமிஷத்துல உங்களை தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை எங்ககிட்ட திரும்ப திரும்ப சொன்னார். ஒரு 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 மக்களுக்கு ஒரு நம்ம புதுசா வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு போது தலைவர் தளபதியிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்ற ஒரே விஷயம், நீ செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ நிம்மதியா தைரியமா செய், யாருக்கும் பயப்படாத, உன் பின்னாடி நான் இருக்கிறேன், நீ துணிஞ்சு செய், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இன்னும் ஆட்சி மாறிடுச்சு, மக்கள் மாறிட்டாங்க, அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க, இப்ப அரசு அதிகாரிகளும் மாறிட்டே வராங்க. இப்ப புதுசா ஒரு குரூப் ஒன்று கிளம்பி இருக்குது. என்னன்னா ரமணா படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு அரசு அதிகாரிகள்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வேலைக்கு எல்லாத்தையும் சரியா கொண்டு வந்துருவாரு. அப்ப புதுசா ஒரு குரூப் செய்யும், நீ தப்பு பண்ணலைன்னா உன்னை நான் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி. இப்ப அப்படி ஒரு குரூப் ஒன்று கிளம்பி இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கு தேவையான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகலாம், எந்த இடத்துலையும் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது அப்படின்னு. இப்ப சில பேர் வயிற்று பொழப்புக்காக அந்த லஞ்சம் ஊழலை வேற வழியில இந்த வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறானுங்க பாத்தீங்களா, இந்த வாயை வாடகைக்கு விட்டு என்ன வேணாலும் பேசலான்னு பேசுறானுங்க பாத்தீங்களா. அவனுங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நோக்கம், ஏதாவது இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களை மிரட்டணும்னா ஏதாவது வரும், நீ என்ன செஞ்சீங்கனாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, எட்டனா கிடைக்காது. நாங்க மக்களுக்கு தேவையும் சேவையும் அதை நோக்கி தான் எங்க பயணம் இருக்கே தவிர காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இன்னைய வரலும் என் கழக தோழர்கள் இந்த அளவுக்கு இந்த மேடையில என்னை உட்கார வச்சுட்டு அவங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரே காரணம் என் தலைவர் தளபதி முகத்துக்காக. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாளைக்கு இவர் வந்தாருன்னா நமக்கு வீடு வாங்கி கொடுத்துருவாரு, கார் வாங்கி கொடுத்துருவாருங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமே மக்களுக்கு நல்லது செய்ய. ஒரு காலத்துல சிரமப்பட்டு இருந்தோம், இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல மக்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்பை எங்க தலைவர் தளபதி எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அது எங்களுக்கு போதும். நாங்க ஆண்டவ முன்னியத்துல நல்லா இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பம் நல்லா இருக்குது, அது எங்களுக்கு போதும். எங்க உழைப்புல எங்க தேவைக்கு போக என்ன மீதி இருக்கோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு செய்யறோம்.
அப்படி செஞ்சுட்டு இருந்த நாங்க இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற நலத்திட்டங்கள் அத்தனையுமே மக்களுக்கு 100% ₹1 ஊழல் இல்லாம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம். அதைத்தான் இன்னைக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ₹5 ₹10 கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லாத ஒரு விஷயம். எனக்கு நேற்று சமூக வலைதளத்தில் எனக்கு ஒருத்தங்க போட்டிருக்கிறாங்க, எனக்கு அவன் பேசுனது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு வரிசையா அதை வாட்ஸ்அப் பண்றானுங்க பாருங்க. அப்படியே என்னடா இது, ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி மாட்டுக்கொட்டாயில நிறுத்தி வச்சிருக்கிறாமா, ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி. அதையும் சொல்லிட்டு சொல்யூஷன் அவனே சொல்றான். ஆண்டுக்கு ஒரு 10 ரேஞ்ச் ரோவர் கார் தான் விற்கும். அந்த 10 ரேஞ்ச் ரோவர் காரு யார் வாங்கி இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்தோம்னாவே அமைச்சர் மாட்டிக்குவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எங்கேயா மாட்டுக்கொட்டையில கார் நின்றுச்சுன்னா போய் சந்தோஷமா நீங்க எல்லாம் எடுத்து சந்தோஷமா தமிழக வெற்றி கழகத்து பேரை சொல்லி அப்படியே ஊரெல்லாம் கிரிவலம் வரணும்னு உங்களை தாழ்மையோட இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, அதே மாதிரியே பெரிய கனவோட நானும் அருமை சகோதரர் ஆனந்த் போகணும், சட்டமன்றத்துக்குள்ளார போனோம். அங்கே போகும்போது ஆளுமை மிக்க தலைவர்களை எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வாய்ப்பை நமக்கு தலைவர் தளபதி கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 5 வருஷம் நம்ம மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அத்தனை நல்லதையும் செஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல எங்களுக்கு உருவாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வை பார்க்க வச்சவர் நம்ம தலைவர் தளபதி. இதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்குது. அந்த மானிய கோரிக்கையில ஆளுங்கட்சி மக்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்கான திட்டங்கள், என்னென்ன சிறப்பு திட்டங்கள் நம்ம அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு செய்ய முடியுங்கிறத கொண்டு வராங்க. அந்த மானிய கோரிக்கையில மக்கள்கிட்ட என்ன தேவையோ அந்த தேவையை இது சரி இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டலாம். இதை செஞ்சால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இதை செஞ்சால் மக்களுக்கு சரி இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சட்டமன்றத்திலேயே சொன்னார், ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு பயன் தர திட்டமாக இருந்தால் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் கேட்குங்கிறத சட்டமன்றத்தில் எல்லாத்துக்கு முன்னாடி பகிரங்கமாக சொன்னார். எந்த முதலமைச்சர் சொல்லுவார்? நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகும் மானிய கோரிக்கையில அவங்க பேசும்போது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுறாங்க. அது அவங்க பேசக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய விஷயம் ஒரே 1 நிமிஷம் தான். மீதி 24 நிமிஷமும் அவங்க கட்சி தலைவரை துதி பாடிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதாவது பேசுனா எங்க தலைவர் இதை கொண்டு வந்தார், எங்க தலைவர் அதை கொண்டு வந்தார், எங்க தலைவர் இதை செஞ்சார், இதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர, ஆமாப்பா 75 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க, அதனால நீங்க தான் செஞ்சாகணும், நீங்க செஞ்சதெல்லாம் நாங்க தவறு சொல்ல, நீங்க கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நாங்க குறை சொல்ல, நீங்க கொண்டாந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குதாங்கிறதா எங்களுடைய கேள்வியே. மக்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதை ஏன் நாங்க கேட்க போறோம், எதிர்க்க போறோம்? அந்த மாதிரி இன்னைக்கு சாதாரணமா நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துக்கோங்க, ஈரோட்ல கனி மார்க்கெட்ல அந்த வணிக வளாகம் இருக்குது, 50% கடை காலியாக தான் இன்னும் கிடக்குது. ஏன்னா அந்த பில்டிங்க அந்த அளவுக்கு பார்த்து கட்டி இருக்கிறாங்க, அதனால 50% காலி. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காலமாட்டு சிலையிட்டு இருக்கிற வணிக வளாகம், அந்த வணிக வளாகமும் அதே மாதிரி தான் இருக்குது. கட்டி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு, அந்த வணிக வளாகம் சும்மா தான் கிடக்குது. அதே மாதிரியே காய்கறி மார்க்கெட் அங்கே இருந்துச்சு, அந்த காய்கறி மார்க்கெட்டை கொண்டு வந்து இங்கே வாவுசி பார்க்கில் மாற்றி அவங்களுக்கு புது கட்டடம் கட்டி தரேன்னு சொல்லி இன்னைக்கு சோலாரில் கொண்டு போய் அவங்கள தள்ளுறோன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டை கட்டி இப்போ அந்த பழைய மார்க்கெட்டை பில்டிங்கை கட்டி கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி, இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களோட வரி பணம். மக்களுக்கு ₹1 கூட பிரயோஜனம் இல்லாமல் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எந்தவித அரசாங்கத்தில் எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காம திட்டங்கள், எந்த திட்டத்தை எந்த பில்டிங்கை கட்டினா நமக்கு கமிஷன் கிடைக்கும், இதுலயே முழு கவனம் செலுத்தினா அப்ப என்ன பண்ணுவாங்க? மக்கள் உங்களை எதிர்கட்சியாக தான் உட்கார வைப்பாங்க. இப்படியே நீங்க சட்டமன்றத்தில் துதி மட்டுமே பாடிட்டு இருந்தீங்கன்னா அருமை சகோதரர் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் சட்டமன்றத்துக்குள்ளார உங்க அப்பா இல்லை நீங்களுமே வர முடியாதுன்னு இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொண்டு, இல்லை அப்படி நம்ம ஒரு மிகப்பெரிய கனவோட போனோம், ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளார நடக்கிறத பார்த்தா அவங்கெல்லாம்
சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்று இப்போ அவங்கள பத்தி பேசணும். நல்ல வேலை இன்னொரு விஷயம், நம்ம தலைவர் தளபதி லைவ் போட்டாரு. இந்த லைவ் போட்டதுனால பெரிய விஷயம். இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்களே சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி அராஜகம், ஏன்னா ஏற்கனவே செஞ்சவங்க தானே இவங்க, ஆளுங்கட்சி அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு. ஏன்னா முதல் நாள் சட்டமன்றத்துக்கு வந்து நம்ம தலைவர் ஒரு செய்கை ஒன்று காமிச்சாரு பார்த்தீங்களா, அப்ப அவங்க சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு எழுந்த விமர்சனம், சின்ன பசங்கன்னு எங்களை சொன்னீங்கல்ல, இந்த சின்ன பசங்களை எதிர்கொள்ள முடியாம தானே சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சீங்க. எல்லா விஷயமும் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு நாங்க புதுசுதான், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். எங்க மக்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு இன்னைக்கு நாங்க அதுக்கு வேலை செய்யறோம். கண்டிப்பா நிச்சயமா இந்த 5 வருஷம் நாங்க எங்களுடைய உழைப்பு முழுவதுமே மக்களோட அடிப்படை பிரச்சனை, எங்களோட அரசியல் அஜெண்டாவே வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதை மூணையும் எங்க மக்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டா வேற என்ன எங்க மக்களுக்கு தேவை, அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த மாநகராட்சியில எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்யலாம்னு சொல்லி முன்னெடுக்கும் போது நம்ம கழக நிர்வாகிகள் போய் அந்த வேலை செய்யும் போது கவுன்சிலருங்கிற பேர்ல அங்க வந்து அந்த விஷயத்தை எல்லாம் தடுக்கிறாங்க. இன்னைக்கு அது நடக்குது. மாநகராட்சிக்குள்ள மக்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா அந்த தேவையை அவங்களுக்கு எந்த கமிஷனும் கொடுக்காம நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்றோம். நீங்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, நிச்சயம் எதை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, இந்த வாய்ப்பை முழுவதுமா நாங்க செய்து காட்டணும்னு நினைச்சீங்கன்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்ல, இந்த உள்ளாட்சி தேர்தல்ல இந்த மாநகராட்சியில 60 வார்டும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்களை நீங்க வெற்றி பெற செய்யணும். எப்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்பிக்கையோட, எந்த நம்பிக்கையை வச்சு எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ அதே 60 வார்டு மெம்பரை எங்களுடைய கழக தோழர்களை நீங்க தேர்ந்தெடுங்க. நிச்சயமா உங்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் நாங்க செஞ்சு தரோம். மத்த அரசியல் கட்சி மாதிரி எங்களை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாதெல்லாம் கிடையாது. சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லல, உங்க வீட்டு பிள்ளையா உங்க கூடயே நாங்க இருப்போம். உங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நாங்க செஞ்சு கொடுப்போம். இந்த 100 நாள்ல சிங்கப்பெண் 717 ஒயின் ஷாப்பையும் மூடிட்டோம். 717 ஒயின் ஷாப்பையும் மூடிட்டோம். இன்னும் இந்த ஈரோடு கிழக்குல இருக்கிறது ஒரு 2 3 தான், அதையும் எடுத்துட்டா மொத்த பிரச்சனையும் முடிச்சிடும். அந்த மாதிரி எல்லாமே மக்களுக்கு என்ன தேவை இல்லை, எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிக்காம அடுத்த நிமிஷம் அதுக்கு உத்தரவு போட்டு அந்த எல்டிடி வாய்க்கால் பிரச்சனை நம்ம கிட்ட கூப்பிட்டு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, நம்ம சீனியர் மினிஸ்டர் வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையனும் நானும் போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். இந்த மாதிரி நமக்கு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, அந்த விவசாயிகள் நிலம் பாதிக்குதுங்கிறாங்க, ஒரு 15 நாளைக்கு உயிர் நீர் கேட்கறாங்க, அதை உடனே செஞ்சு கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்டோன்னே மறாவது வார்த்தை பேசாம இருப்பு இருந்துச்சுன்னா அந்த விவசாயிகளோட பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு செஞ்சிருங்க, உடனடியாக அந்த தண்ணியை நீக்கி விடுங்கன்னு சொல்லி 5 நிமிஷத்துல அரசாணை வெளியிட்டவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரு கோரிக்கையோட யார், ஒரு சாதாரண நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரு போனாலும் சரி, அவங்க கோரிக்கை நியாயமானது என்றால் உடனடியாக எந்தவித நேரங்காலமும் பார்க்காம உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பெரிய முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். உண்மையாலுமே தினம் சட்டமன்றத்தில் காலையில் 9:30 மணிக்கு வந்தாருன்னா மாலை 5:30 மணி வரணும். அத்தனை கோப்புகளையும் அன்னன்னைக்கு வர கோப்புகளை அன்னன்னைக்கு கையெழுத்து போட்டு அன்னன்னைக்கு அதை பாஸ் பண்றது, வச்சுக்கிட்டு 10 நாள் 20 நாள் டைம் இருக்கவங்க கையெழுத்து போடுறதெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சரியா இருக்கிற அத்தனை கோப்புகளையும் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. நிச்சயம் சகோதரர் சொன்ன மாதிரி, விஜய் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி, சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி, என் தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல அரியணையில போய் உட்கார்ந்துட்டாருன்னா என் தலைவரா பார்த்து வேணான்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடம் மற்றவங்களுக்கு, அந்த இடம் மற்றவங்களுக்கு.
இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து அந்த போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாயிருச்சு, இதை வந்து நாங்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பணும், அதெல்லாம் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவங்க மறைவுக்கு பிறகு 9 வருஷமா இவங்க குடும்பத்தையும் இவங்களுடைய தேவைகளையும் எதுல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் இதுல மட்டுமே இவங்க கவனம் செலுத்தி இந்த 9 ஆண்டு காலமா இந்த தமிழ்நாட்டையே நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில இந்த 100 நாளையில இதை சரி செய்யறதுக்கே பெரிய வேலையா எடுத்து 9 வருஷமா அந்த போதைப் பொருட்களை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமா வளர்த்தி விட்டாங்க. 9 வருஷமா தண்ணி ஊத்தி அந்த பெரிய ஆலமரமா வளர்த்தி விட்டாங்க. அந்த ஆலமரத்தை உடனே வேரோட சாய்க்க முடியாது. இப்பதான் தலைவர் தளபதி ஒவ்வொரு கிளையா வெட்டிட்டு இருக்கிறாரு. நிச்சயம் கூடிய சீக்கிரம் அந்த ஆலமரத்தை வேரோட சாய்ப்பாருன்னு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட உறுதி வார்த்தையா கூறிட்டு, ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்த அத்தனை நல்ல திட்டங்களும் நாங்க தான் செஞ்சோம் மாறு தட்டிக்கிறீங்க. அதே மாதிரியே மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் அத்தனையுமே உங்களோட நிர்வாக திறனற்ற ஆட்சியில நீங்க வழிவகுத்தது தான் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்கிற வேலையை தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கீழ் உள்ள காவல்துறை செவனேன்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் இந்த போதையில்லா தமிழகம், தமிழக முதல்வர் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிற இந்த போதையில்லா தமிழகம் கண்டிப்பா இதை சாத்தியமாக்கி காட்டுவோம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தவறு செய்யறவங்களுக்கு அதை தப்புன்னு உணர்த்தக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும்னு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு உறவுகள் எனக்கு நிச்சயம் கிடைக்காது. இந்த உறவுகளை எனக்கு தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிட்டு, அதே மாதிரியே அந்த பால் விவசாயிகள் அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை இந்த மாதிரி பால் விலையை ஏற்றி தரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட லிட்டருக்கு 3 ரூபா உயர்த்தி 110 விதியின் கீழ் அரசாணை வெளியிட்ட நம்மளுடைய தமிழக முதல்வர், அதே மாதிரியே தமிழ்நாட்டில் புதிதாக 6 கேன்சர் மருத்துவமனை, மண்டல அலுவலகம் கேன்சர் மருத்துவமனையை நம்ம தமிழக முதல்வர் வந்து 110 விதியின் கீழ் அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரியே கரும்பு விலை அந்த விவசாயிகளோட கோரிக்கைக்கு ஏற்க கரும்பு விலையை டன்னுக்கு 4000 ரூபா உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் விவசாயிகள் மேல இருக்கிற அக்கறை, அவங்களுடைய தேவைகளை செய்யணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல மிக கவனத்தோட செயல்பட்டு கொண்டு இருப்பவர் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய அக்கா தங்கச்சியோட நம்மளுடைய தங்கைகளோட குழந்தைங்க தலைவர் தளபதி சொன்ன மாதிரியே தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அதையும் இன்னைக்கு அறிவிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு அத்தனை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரியே அண்ணன் சீர் திட்டம், அதே மாதிரியே உயிர் காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரியே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பன்னோக்கு மருத்துவமனைக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சர்களை அவங்க அமைச்சர்களா சும்மா அதிகாரம் பண்றதுக்காக அமைச்சர்களா தேர்ந்தெடுக்கல, அவங்களும் ஒரு அதிகாரிகளா மக்களுக்கு செல்லக்கூடிய திட்டங்கள் சரியானதா செல்லுதா அப்படின்னு அவங்கள ஆய்வு செய்யறதுக்காக தான் எங்களை வச்சிருக்கிறாரு. நிச்சயம் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் முதல்வர் கவனத்துக்கு ஒவ்வொன்றா போயிட்டு தான் இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு அவர் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் எந்த எதிர்பார்ப்போட மக்கள் நம்ம இந்த அரியணையில் நம்மளை உட்கார வச்சாங்களோ அந்த மக்களுடைய தேவைகளை நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுடைய
குறைகளை நிவர்த்தி பண்ணணும்னு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு, நிச்சயம் வருங்காலத்தில் நீங்கள் அத்தனை பேருமே இந்த மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். நீங்கள் தான் வருவீங்கன்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரியே எனக்கு ஒரு பெரிய துறையை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு எந்த அளவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த சந்தோஷத்தை விட, நம்ம உயிராக நேசிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அடுத்தது உயிராக நேசிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர் நெசவாளர்கள், அந்த துறையை அவங்களோட பழகிறதுக்கு, அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்பை, அரிய வாய்ப்பை இந்த ஈரோடு பகுதியில் நெசவாளர்கள் அதிகம். இந்த ஈரோடு பகுதியை சேர்ந்தவனா அந்த நெசவாளர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையான நடவடிக்கை வேணுமோ அது அத்தனையும் அவங்க கூட நின்று அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நான் செய்வேன்னு இந்த வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு, அதே மாதிரியே மீண்டும் ஒரு முறை இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு கொடுத்த வாய்ப்பை இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் தலைவர் தளபதி எனக்கு கொடுத்த இந்த அமைச்சர் பதவியை வச்சு இந்த மக்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் வேணுமோ அத்தனையும் கண்டிப்பாக நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை, என் அக்கா தங்கச்சிங்களுக்கு, என் அண்ணன் தம்பிங்களுக்கு, என் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம்.